10 படம் நடித்தோமா, மக்கள் மத்தியில் நல்ல ஒரு பெயர் எடுத்தோமா, மறுபடியும் ஏதோ ஒரு மன அழுத்தம் காரணமாக நம்ம தற்கொலை செய்து கொண்டோம் என்றால் அப்பொழுதும் மக்கள் மத்தியில் அவர்தான் ஹீரோ. கோழைத்தனமாக அவர்களுடைய வாழ்வை முடித்து கொண்ட ஒரு நடிகன் இங்கே ஹீரோவாக இருக்கலாம். அவர்களை பற்றியான செய்திகள் நாளேடுகளிலும் செய்தி ஊடகங்களிலும் நிமிடத்துக்கு நிமிடம் டெலிகாஸ்ட் பண்ணலாம். ஆனால் கே ஓஜா அப்படிங்கிறவரை பற்றி தெரியுமா? கர்னல் சந்தோஷ் பாபு பற்றி தெரியுமா? பழனி அவர்களை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஊடகங்கள் காண்பிப்பதற்கு பல நாட்கள் ஆகும், சொல்ல முடியாது, அதை காண்பிக்காமலே போய்விடுவார்கள். இது எந்த மாதிரியான ஊடகம் அப்படிங்கிறது சரியாக தெரியல. எனிவே எல்லாரையுமே குறை சொல்லி இங்கே ஒன்றும் நடக்கப் போவது கிடையாது. ஏன் சீனா இன்றளவும் அவங்களுடைய நாட்டு இராணுவ வீரர்கள் எத்தனை நபர்கள் இறந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்லவே இல்லை. எதற்காக இராணுவ வீரர்களுக்கிடையே மோதல் என்பது ஏற்பட்டது, அதைத்தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ரத்தம் எல்லாமே துடித்து இருக்கும். நிறைய பேர் சொன்னாங்க, நாங்கள் இந்தியாவை ஆதரிக்கிறோம், குறிப்பிட்ட சில கட்சிகளை மட்டுமே வெறுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கருத்துக்களை பார்த்தேன். 4000க்கும் மேற்பட்ட கருத்துக்கள், 20,000க்கும் மேற்பட்ட லைக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம பேச வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்களை நீங்களும் கவனியுங்கள், பலருக்கும் அதை சொல்லிக் கொடுங்கள். காரணம் இருக்கிறது. சீனா அவங்களுடைய சைக்காலஜிக்கல் வார்ஃபேர், பப்ளிக் ஒப்பீனியன், இதன் வழியாக அவர்களுக்கு தேவையான காய்களை நகர்த்தி வருகிறார்கள். நாம் எந்த அளவுக்கு இந்தியாவை பற்றி, இந்தியாவின் எல்லைகளை பற்றி தெரிந்து கொள்கிறோமோ, புரிந்து கொள்கிறோமோ, அதை பொறுத்து தான் வருங்காலமும் இதை பேச நினைக்கும் இந்தியாவினுடைய வரலாறு பாதுகாக்கப்படும். கே ஓஜோவுக்கு 26 வயது தான் ஆகுது. அவர் தந்தையாக மாறி 17 நாட்கள் தான் ஆகிறது. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து இருக்கிறது. அந்த நேரத்தில் தான் இந்த ராணுவ தாக்குதலில் என்ன செஞ்சிருக்கார், அவருடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார். கர்னல் சந்தோஷ் பாபு அப்படிங்கிறவர் தான் கமாண்ட் ஆஃபீஸராக இருந்திருக்கார், அதாவது சிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை தான் முதலாவதாக சீன ராணுவம் என்ன செஞ்சிருக்காங்க, தாக்கி இருக்காங்க. ஸோ இந்த தாக்குதல் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி பழனி அவர்கள் நம்ம நாட்டிலிருந்து, தமிழ்நாட்டிலிருந்து போன அந்த வீரர் 22 வருடங்களாக இராணுவத்திற்காக செயலாற்றி இருக்கிறார். நான் முதல்ல சொன்னதுதான், 10 படம் நடித்தவனுக்கு கொடுக்குற மரியாதை 22 வருடங்களாக நமக்காகவும் நம்முடைய தாய்நாட்டுக்காகவும் உழைத்தவர்களுக்கு பல மீடியாக்கள் கொடுப்பது இல்லை அப்படிங்கிறது வேதனையின் உச்சகட்டம். ஸோ பழனி அவர்கள், ஓஜோ அவர்கள், அடுத்ததாக சந்தோஷ் பாபு அவர்கள், இவங்க எல்லாமே அவங்களுடைய உயிரை தியாகம் செய்தது இந்தியாவை காப்பதற்காகத்தான். இந்த நேரத்தில் இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லும் போதும், இல்லாட்டி கால்வான் பள்ளத்தாக்கு என்னுடையது அப்படின்னு சொல்லி சீனா சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதை தான் இப்போ டைவெர்ட் பண்ணுறாங்க. சீன இராணுவமானாலும் சரி, சீனாவினுடைய மீடியா ஆனாலும் சரி, இதை ரொம்ப பெரிய அளவில் டைவெர்ட் பண்ணுறாங்க. அதை நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த எல்ஐசி அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க, லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், இது கிட்டத்தட்ட 3800 கிலோமீட்டர் நீளமுடையது. இதில் எத்தனை ஃப்ளாஷ் பாயிண்ட்ஸ் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 23 ஃப்ளாஷ் பாயிண்ட்ஸ். அதாவது சண்டை வரக்கூடிய பகுதிகளாக அறியப்பட்ட பகுதிகள் 23. அந்த 23 பகுதிகளில் கிட்டத்தட்ட 11 பகுதிகள், 11 ஃபிளாஷ் பாயிண்ட் அப்படிங்கிறது லடாக்கிலுடைய வெஸ்டர்ன் செக்டர் அப்படின்னு சொல்றாங்க, 4 மிடில் செக்டர் அப்படின்னு சொல்றாங்க, 8 ஈஸ்ட் செக்டர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 23 பகுதிகள் எப்படி வரையறுக்கப்பட்டது, இதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையிலும் 1962 ஒரு போர், அதன் பிறகு 1967 இரண்டாவது போர் வருவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருந்தது. இதை பற்றி இந்த ஒரு பதிவில் நாம் பார்க்க போகிறோம். 1967 என்ன நடந்தது அப்படிங்கிறது தான். அதன் பிறகு 1990, 2000, 2003 இந்த காலங்களில் எல்லாமே மேப், வரைபடம் என்பது பல நாடுகளிடையே, அதாவது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே என்ன செய்யப்படுகிறது, கைமாற்றம் செய்யப்படுகிறது. இப்படி வரைபடம் ஒரு நாட்டிலிருந்து வேறொரு நாட்டுக்கு நம்ம என்ன செய்யும் போது, எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது அந்த வரைபடத்தை பார்த்து அதை என்ன செய்வாங்கன்னா, அந்த வரைபடத்தை கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி கம்பேர் பண்ணி பார்த்ததுனாலையும் இல்லாட்டி இப்படி எக்ஸ்சேஞ்ச் செய்யறதுனாலையும் நிறைய புள்ளிகள் இவங்களுக்குள்ளேயே பிரச்சனை வந்தது. அந்த புள்ளிகளை இவங்க என்ன புள்ளிகளாக மாற்றினார்கள், ஃபிளாஷ் பாயிண்ட்ஸாக, அதாவது சண்டை வரக்கூடிய சர்ச்சைக்குள்ள பகுதிகள் அப்படின்னு சொல்லி மாற்றினார்கள். அதற்கு முன்பாக 1990 பொறுத்த வரைக்கும் இந்தியா சீனா ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப், JWG என்று அழைப்பார்கள். 2 நாடுகளுக்கு இடையே பேச்சுவார்த்தையில் எல்லாமே முடித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற உயர்மட்ட குழுக்கள் தான் இந்த JWG. அவங்களுடைய கணிப்புப்படி இந்தந்த இடம் எனக்கு அப்படின்னு சொல்லும்போது அங்கே பிரச்சனை வர மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் ஃபிளாஷ் பாயிண்ட்ஸ் அவங்க என்ன செஞ்சிருந்தாங்க,
அறிவித்திருந்தார்கள். இந்த பிளாஷ் பாயிண்ட்ஸ்ல, அதாவது சர்ச்சைக்கான பகுதிகளில் இத்தனை வருடங்களாக இந்த கால்வான் பள்ளத்தாக்கு என்பது இல்லவே இல்லை, இடம்பெறவே இல்லை. அதன் பிறகு ஒரு 6 பிளாஷ் பாயிண்ட்ஸ் புதிதாக அறியப்பட்டிருந்தாலும் கால்வான் பள்ளத்தாக்கு அமைதியினுடைய ஒரு பள்ளத்தாக்காக, இல்லாட்டி 2 நாடுகளும் சம்மதம் தெரிவித்த ஒரு எல்லையாக இருந்தது. அந்த கால்வான் பள்ளத்தாக்குல தான் இப்போ இந்த தாக்குதல் என்பது நடைபெற்றிருக்கிறது. 20 ராணுவ வீரர்கள் கிடையாது, அடுத்ததா 4 ராணுவ வீரர்களும் அவர்களுடைய உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளிவருகிறது. அமெரிக்காவினுடைய உளவுத்துறை வேறொரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்ட சீன ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம். சீனாவிலும் இதே ஒரு செய்தி உறுதிப்படுத்தப்பட்டு வருகிறது. சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எந்தவித செய்தியும் சொல்லாம எல்லையில எல்லாமே எங்க கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு சொல்றது மாதிரி ஒரு பிரஸ் மீட்டை வச்சு முடிச்சிட்டாங்க. ஸோ சீனா ஒட்டுமொத்தமா அந்த சீனாவினுடைய பாலிசி என்னங்கிறத பார்த்தோம், அவங்களுடைய போர் யுக்திகள் 3 அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி இந்த சீனாவினுடைய ஆர்மி இருக்கு பாருங்க, அவங்க செய்யற ஸ்ட்ராட்டஜி என்னன்னா 2 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் 1 ஸ்டெப் பேக் என்பதுதான். ஸோ 2 அடிகளை முன்னோக்கி எடுத்து வை, எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள், நாம செஞ்சது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி ஒரு அடியை மட்டும் பின்னோக்கி எடுத்து வை, அப்படின்னா அவன் எடுத்து வச்ச ஒரு அடி அவனுடைய நாட்டுக்கு சொந்தமாக மாறுகிறது. இதே ஒரு நிலைமையை தான் இப்போ கால்வான் பள்ளத்தாக்கிலும் இவர்கள் செய்து வருகிறார்கள் என்பது இந்தியாவினுடைய பல வீரர்களுடைய, பழைய வீரர்கள் இருப்பாங்க பாருங்க, ராணுவ வீரர்கள், அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஸோ ஒரு ராணுவம் இல்லாட்டி இந்த மாதிரி பிரச்சனைகள், பொதுவாக இந்தியா சீனா பிரச்சனையில் 100க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்களை சீனா குவித்ததே கிடையாதா இதனால் வரையிலும். இந்த டோக்லாம்ல வந்து அந்த ஒரு பிரச்சனையில் கூட 100 ராணுவ வீரர்கள் தான் இருந்தார்கள். ஆனால் இந்த லடாக் அப்படிங்கிற பிரச்சனை 250க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் மட்டுமே அங்கே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. டெத் ஸ்குவாட் அப்படிங்கிற புதுவிதமான ஒரு ராணுவ கட்டமைப்பை அந்த கால்வான் பள்ளத்தாக்கில் வைத்திருக்கிறார்கள். அது என்ன டெத் ஸ்குவாட்? இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம தெரிந்து கொண்டாலே போதும். கால்வான் பள்ளத்தாக்கு, பாங்கோங் ஏரி, இந்த இடத்துல எல்லாம் நம்ம என்ன செஞ்சிட்டோம், ராணுவ வீரர்களை அதிக அளவு கொண்டு வந்துட்டோம். எல்லாருமே இந்த டீஎஸ்கலேஷன் ப்ராசஸ் வழி அவங்க எல்லைக்கே திரும்புங்க அப்படின்னு சொல்லி ஜூன் மாதம் 6ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி 2 ராணுவ வீரர்களும் அமைதிக்கு திரும்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் கால்வான் பள்ளத்தாக்கில் இதுவரையிலும் இந்நாள் வரையிலும் சீனா டென்ட் அமைத்ததே கிடையாதா. ஆனால் புதிதாக அங்கே 1-2 டெண்டுகள் என்பது அமைக்கப்படுகிறது, டெம்பரரியான டெண்டுகள் அமைக்கப்படுகிறது. இதை தட்டி கேட்பதற்காகத்தான் நம்முடைய சிஓ கமாண்ட் ஆஃபீஸர் சந்தோஷ் பாபு அவங்களுடைய டீம் எங்க போறாங்க, அந்த கால்வான் பள்ளத்தாக்கில் சீன ராணுவ வீரர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறார்கள். இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறார்கள் அப்படின்னு சொல்ற நம்ம ராணுவ வீரர்கள் ஆயுதம் எதுவும் கொண்டு செல்லவில்லை. ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் பியூர் அண்ட் பியூர் இந்த டெத் ஸ்குவாட்ல இருக்கிற ஆர்மி வீரர்களாக இருந்திருக்கிறார்கள். இவர்கள் வருவார்கள், பேச வருவார்கள், தாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கற்கள் குவியல் குவியலாக சாக்கு மூட்டையில கற்களை கொண்டு அடுக்கி வைத்திருந்தார்களாம். அதே மாதிரி ஆயுதங்கள், ஏன்னா துப்பாக்கி வைத்து சுட்டு கொல்ல முடியாது, அதற்கு பதிலாக இரும்பு கம்பிகள், ராடுகள், இதெல்லாமே அவங்க பக்காவா பிளான் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. சந்தோஷ் பாபு அவர்கள் அங்கே போய் கேட்கும் போது அவரை அடித்திருக்கிறார்கள். அடுத்ததா அடித்த உடனே நம்ம ராணுவ வீரர்கள் கொஞ்சம் பேர் தான் அங்க போயிருக்காங்க. அங்க 250க்கும் மேற்பட்ட சீன ராணுவ வீரர்கள் இருந்திருக்காங்க. மறுபடியும் 40 நிமிடத்திற்கு பிறகு நம்முடைய ராணுவ வீரர்களும் அங்கே செஞ்சிருக்கிறார்கள், கொஞ்சம் கூட்டமாக அங்க செஞ்சிருக்கிறார்கள். ஏன் அடித்தாய் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தை இல்லாட்டி கைகலப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. அங்க இருந்த டென்ட் எல்லாத்தையுமே நம்ம வீரர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, அழித்து விட்டார்கள். அந்த நேரத்தில் அவங்க பதுக்கி வச்சிருந்த ஆயுதம் இருக்கு பாருங்க, அதை வச்சு நம்ம ராணுவ வீரர்களை அடிச்சிருக்காங்க. நம்ம ராணுவ வீரர்களும் திருப்பி தாக்கி இருக்கிறார்கள். இதுதான் இந்த பிரச்சனை. இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்றதை விட இந்த டெத் ஸ்குவாட் கண்டிப்பா இந்திய வீரர்களை கொன்று குவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே செயல்பட்டு இருப்பதாக சொல்கிறார்கள். இதே ஒரு நிலைமை, ஏன்னா இப்போ இந்தியாவில் 20 ராணுவ வீரர்கள் பலியாகி இருக்கிறார்கள். சீனால உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் அப்படின்னு பார்த்தாலே 35ன்னு சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில அவங்களுடைய பலவிதமான விமானங்கள் அந்த எல்லை பகுதியில் வந்து சிதறி கிடந்த உடல்களை கொண்டு சென்றதாக சொல்கிறார்கள். ஸோ இன்றளவும் சீனா இது ஏன் இத்தனை நபர்கள் இறந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லவில்லை என்றால், இங்கே நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிற போட்டி தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. என் ராணுவ வீரர் 35 பேர் செத்து போயிட்டான்னு சொன்னா அது சீனாவுக்கு இழுக்கு, சீனாவுக்கு பெரிய கெட்ட பேர், சீனாவினுடைய ஆர்மியை இங்க தப்பா மதிப்பு போட்டுருவாங்க. அதனால இன்னும் அவன் சொல்லாம இருக்கான். இதுதான் 1967லையும் நடந்தது. 1967 செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 1967 செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை 5 தினங்கள் இந்திய வீரர்களுக்கும் சீன வீரர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. எதற்காக பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நத்துலா என்கிற ஒரு இடத்திற்காக பிரச்சனை, அந்த ஒரு எல்லைக்காக பிரச்சனை. நத்துலா இந்தியாவின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு இடம். அந்த இடத்துல சீன ராணுவ வீரர்கள் பதுங்கு குழிகளையும் அதே மாதிரி பலவிதமான சுரங்கப்பாதைகளையும் அமைக்கிறார்கள். இந்திய வீரர்கள் சொல்கிறார்கள், நத்துலா என்னுடைய பகுதி, எதுவும் செய்யாது அப்படின்னு சொல்லும்போது, முடியாது நான் செய்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி சீனர்கள் சொல்கிறார்கள். ஒரு கட்டத்துக்கு மேல இந்திய ராணுவ வீரர்கள் சுத்தி வேலி கம்பி போட்டுடலாமா,
நம்ம எல்லையை சுற்றி வேலிக்கம்பி போட்டுடலாமா அப்படின்னு சொல்லி வேலிக்கம்பிகளை போட்டுக்கொண்டு இருக்கும்போது இந்த சீன ராணுவம் என்ன தெரியுமா செய்கிறது? வேலிக்கம்பி போட்டுட்டு இருந்த நம்ம ராணுவ வீரர்களுக்கு எதிராக துப்பாக்கிச்சூடு என்பது நடத்தப்படுகிறது. சிறு ரக குண்டுகளும் அங்கே வீசப்பட்டதாம். இப்படி ஆயுதம் எதுவும் இல்லாமல் நம்முடைய ராணுவ வீரர்களை அன்றும் இதே சீன ராணுவம் தாக்கியது. ஆனா 5 நாட்கள் இந்த யுத்தம் நடைபெறுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம்ல. இதுல எத்தனை இந்திய ராணுவ வீரர்கள் இறந்திருப்பார்கள் அப்படின்னு கேட்டா 85 ராணுவ வீரர்கள். சீனாவினுடைய ராணுவ வீரர்கள் எத்தனை நபர்கள் இறந்திருப்பார்கள் அப்படின்னு கேட்டா 300க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள். இதிலிருந்தே தெரியுது இந்தியாவின் பலம் என்ன அப்படின்னு சொல்லி. 1962க்கு பிறகு இந்தியாவினுடைய ராணுவ வீரர்களுக்கு சில முக்கியமான விஷயங்கள் தெரிந்துவிட்டது. யாரை நம்பினாலும் சரி சீனாவை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த 1967 நடந்த இந்த நத்துலா, அதன் பிறகு வேறொரு இடத்திலும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது. இது ரொம்ப பெரிய ஒரு டாபிக். நிச்சயமா அங்க நடந்த ஈவெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத வேறொரு பதிவாக பார்த்து விடலாம். இன்று அடுத்த கட்டமாக என்னென்ன நடைபெறுகிறது? ராஜ்நாத் சிங் அவர்கள் நம்முடைய முப்படைக்குமான தளபதியுடனும் அதே மாதிரி வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடனும் பலவிதமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நம்முடைய பிரதமர் அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க? அனைத்து கட்சி கூட்டத்துக்கும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். வர ஜூன் மாதம் 19ஆம் தேதி 5 மணிக்கு இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுவதாக சொல்லியிருக்கிறார்கள். இன்றளவும் எல்லையில் அடுத்ததாக என்ன நடைபெற போகிறது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இதற்கு மேலும் இந்திய ராணுவத்தை சோதித்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சீனா ஆசைப்பட்டால் அதற்கான பின் விளைவுகள் மிக பெரியதாக இருக்கும் என்று சொன்னால் மிகையல்ல. மக்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் நன்றாக புரிந்திருப்பார்கள் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த லடாக்ல நடந்த இந்த பிரச்சனை சீன ராணுவத்தால் முழுவதுமாக ப்ரீ பிளான் போட்டு செய்திருக்கிறார்கள். அக்ஷாய் சின் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு பாருங்க. அதற்கு வழித்தடமே இல்லாட்டி அதனுடைய மிக முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி பாயிண்டே இந்த கால்வான் பள்ளத்தாக்கு தான். இந்த கால்வான் பள்ளத்தாக்கை எப்படியாவது அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு சென்று விட வேண்டும் என்பதுதான் சீனர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. மறுபடியும் ஒன்றை மட்டும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். சீனாவின் ராணுவம் என்ன செய்யும்? 2 steps forward, 1 step back. இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பட்சம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.